பார்க்குறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. உங்கள் கையில் ஆட்சி இருக்குது. ஆட்சி இருக்கும்போது மக்களுடைய குறைகள் என்ன, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க தான் ஒரு அரசாங்கம். அது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் கனவு இருக்கா, அந்த கனவையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். எதுக்குமே திமுகவில் ஒன்று பார்த்தீங்கன்னா முடிவே இருக்காது. ஒன்று சொல்லி சொல்லி அப்படியே காலத்தை கழித்து 5 வருஷத்தை ஓட்டி திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன அஸ்திவாரம் போடலாம், என்னத்தை சொல்லலாம், இந்த மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு போகிறீங்க. இது எதையும் நாங்கள் நடக்க விட மாட்டோம். எல்லாரும் நினைக்கலாம், அதாவது இது எப்படி அங்கே பெரிய கூட்டணி இருக்கே அப்படின்னு. நிச்சயமாக அதுவும் அதுதான் நான் சொல்லிக்கிறேன். அதனால சொல்கிறேன், அரசியலில் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், அது நடக்கும். ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவங்க 2 பேர் ஆட்சியை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் மக்களாட்சியாக இருந்தது. நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொன்னால் அந்த 2 தலைவர்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ உள்ளவங்கெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இந்த மாதிரி திமுக என்ன நினைக்குது, நமக்கு எதிரியே இல்லைப்பா, கண் தொலைவு வரைக்கும் பார்க்குறோம், எதிரியே இல்லைன்னு இருக்கு. நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துருக்கு. சீக்கிரம் உங்களெல்லாம் நான் தனியாக போகிறேன், உங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் வாங்கப்பா எடுங்க, பப்ளிக் ரியாக்ஷனை பாருங்கள் என்னன்னு நீங்களே போடக்கூடிய நேரம் மிக விரைவில் வரும்.